ஹாய்ங்க, வெல்கம் டு லவ் வித் ஸ்னேஹா. இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கோம். அது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு vlog இது. இந்த vlogல் முக்கிய குறிப்பு, நம்மளோட சேனலில் வர்ற எந்த ஒரு குக்கிங் வீடியோவாக இருந்தாலும் அந்த குக்கிங் வீடியோஸில் ஆயில் அதிகமாக ஊற்றுறது, கலர் அதிகமாக போட்டு மேக்ஸிமம் குக்கிங் சேனலில் நம்ம பார்த்தோன்னே நமக்கு டெம்ப்ட் ஆகிற மாதிரி இருக்க மாதிரி தான் போடுவாங்க. அது குக்கிங் சேனலுக்கு உண்டான ஒரு ஒரு இது அவங்க அந்த மாதிரி தான் போடுவாங்க. நல்லாயிருக்கும், அது பார்த்தா நமக்கு அதை செஞ்சு சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசை தோன்ற மாதிரி. ஆனால் நம்மளோட சேனலில் வர எந்த ஒரு குக்கிங் விலாக்லேயும் இந்த கலரு, இந்த ஆயில் அதெல்லாம் எதுவும் அதிகமாக இருக்காது. ஏன்னா நான் கிட்ஸுக்கும் இதே தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். நம்ம வீட்டில் எல்லோரும் அதை தான் சாப்பிடுவோம். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சமைப்பேன். நம்ம வீடியோவில் கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஃபுட் இதுவே இருக்காது. என்ன இதெல்லாம் ஒரு வீடியோ நீ எடுத்து போடுறாளான்னு நினைக்கலாம். இதை கூட செய்ய தெரியாமல் சிலர் இருக்கலாம். அவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம் மேபி. ஓகேங்களா? சரி, நம்ம குக்கிங்குள்ளே போவோம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமுங்களா? வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். பெருங்காயத்தூள் இருந்தால் இப்போது அந்த எண்ணெயிலேயே பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கலாம். என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை, அதனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே பரட்டி விடணுங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே பரட்டி விட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறணும். இதுக்கு நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே வேக வச்சு எடுக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்றிடாதீங்க. அப்புறம் நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுறணும். அது ஒரு அரைப்பதம் வெந்ததும், அந்த அரைப்பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம என்னென்ன மசாலா நமக்கு வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். நான் தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கறி மசால் தூள் கொஞ்சமாக, அந்த ஒரு ஃப்ளேவர் வரும், அது நல்லாயிருக்கும். அதுக்காக கறி மசால் தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் நீட் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இவ்வளோ தான் மசாலாஸ் போட்டு நல்லா உப்பும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கணும். நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி பரட்டி விட்டு திரும்ப மூடி போட்டு நல்லா எண்ணெயிலே வேக விட்டுறணுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கும் நல்லா மசிஞ்சு வெந்துடும். தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது. நல்லா மசிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிரும். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்கணும். நம்ம நிறையா ஆயிலெல்லாம் ஊற்றி நல்லா அப்படியே அட்ராக்டிவாக இருக்கட்டும் நல்லா கலர்லாம் போட்டு பண்ணணுன்னா பின் விளைவுகள் நம்மளுக்கு தான். ஸோ நம்ம சமைக்கிறது ஹெல்த்தியாக சமைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு போயிடணும், அவ்வளோதான். இதுதான் நம்ம வீடியோவோட நம்ம விலாகோட கான்செப்ட் இதுதான். ஸோ என்ன இதெல்லாம் ஒரு வீடியோவாக, இதை பார்த்தா சாப்பிட்ணுன்னு கூட தோணாதுன்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு இப்படி தான் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்னோடய சேனல் பிடிச்சிருந்து, என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கெல்லாம் சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிற ஆளுங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தட்டி விடுங்க. அவங்க பார்த்து அப்படியே வளரணும். அவங்களும் நல்லா வெந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு. குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றாமையே மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.